தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் திணைப்புணத்தில் தெய்வ மகளின் நிறைவு பகுதியை நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம். எதிரில் கண்ட மான், மயில் முதலான பறவைகள் இடத்தில் வள்ளியை கண்டீர்களா என்று வினவிய முருகன் அவளை காணாமல் வாடினான், தளர்ந்தான், நெஞ்சத்தில் வருத்தம் கொண்டான். மயிலின் உச்சத்தை அடைந்தான், வெப்பப் பெருமூச்சு விட்டான். வள்ளியின் சிற்றடிச் சுவட்டை வழியெங்கும் தேடினான், திகைத்தான், நடுங்கினான். மீண்டும் மீண்டும் வள்ளியை தேடினான். இதெல்லாம் எம்பெருமானுக்கு ஒரு திருவிளையாடல் போலும். இரவு நேரம் வந்தது. வள்ளியின் இல்லத்தை நாடிச் சென்ற முருகப்பெருமான் அவள் வருகையை எதிர்பார்த்தான். ஆனால் அவள் வெளியே வரவில்லை. தோழி ஒருத்தியை கண்ட கந்தவேல் வள்ளியை அருகில் எப்படியாவது அழைத்து வர வேண்டினான். முதலில் மறுத்தாள் தோழி. பிறகு வள்ளியை நள்ளிரவு வேளையில் முருகப்பெருமானிடம் அனுப்பி வைத்தாள். கந்தவேல் அவளை வளமான சோலைக்கு அழைத்துச் சென்று தழுவி மகிழ்ந்தான். நேரம் கழிவது தெரியாமல் இருவரும் காதல் மொழிகள் பேசினர். பொழுது புலரும் நேரம் வந்தது. அப்போது சோலைக்கு வந்த இரு காவலர் நம்பியின் பெண் ஓர் ஆணுடன் இருப்பதைக் கண்டு துணுக்குற்றனர். ஊருக்குள் சென்று செய்தியை கூறினர். பெற்றோரும் மகளை இல்லத்தில் காணாமல் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் காவலாளர்கள் வள்ளியை சோலையில் கண்ட செய்தியை கூறினர். நம்பிராஜன் படை வீரர்களுடன் புறப்பட்டு சோலைக்கு வந்தான். சினத்துடன் முருகன் மீது 10,000 கணைகளை தொடுத்தனர். அனைத்தும் மலர்களாகி அவன் மேல் விழுந்தன. அப்போது சேவல் ஒரு முறை உரக்க கூவியது. உடனே நம்பிராஜன் உள்ளிட்ட அனைவரும் இறந்து விழுந்தனர். அங்கு வந்த நாரதர் அனைவரையும் எழுப்பியருள முருகனிடம் வேண்டினார். அவர்கள் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்யும்படி வள்ளியிடம் கூறினான் முருகப்பெருமான். அவளும் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்தாள். நம்பிராஜனும் மற்ற வேடர்களும் எதுவும் புரியாமல் திகைத்து நின்றனர். அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய உண்மை வடிவத்தை காட்டி அருளினான். நம்பிராஜன் ஒரு புறம் மகிழ்ந்தாலும், அன்னையே மகளுக்கு நஞ்சை கொடுக்கலாமா? எங்களை காக்கும் குலதெய்வமே எங்கள் பெண்ணை தொட்டு பழியுண்டாக்கலாமா என்று வினவினான். அத்துடன் முறைப்படி எங்கள் பெண்ணை நீயே மணந்து செல்ல வேண்டும் என்றும் முருகப்பெருமானிடம் வேண்டினான். அவ்வாறே செய்வோம் என்று உறுதியளித்த முருகப்பெருமான் நம்பிராஜன் குடிலுக்குச் சென்றான். சிவபெருமானின் குமாரனாகிய கந்தவேலே தம் குலத்து பெண்ணை கவர்ந்தான் என்றும் அவன் முறைப்படி மனம் புரிய வருகிறான் என்றும் வேடர்கள் தங்கள் உறவினர்களுக்கு கூறினர். அதனை கேட்ட வேடர்கள் தினமும் நாணமும் மகிழ்ச்சியும் எய்தினர். காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் நடக்கும் பொழுது மக்கள் வேறுபட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவர். அதனை கச்சியப்பர் சங்கரன் மதலை தானே தையலை கவர்ந்தான் என்றும் மங்கள வதுவை செய்ய வந்தனன் இங்கன் என்றும் தங்கள் சுற்றத்தோர் கூறச் சிறுகுடி தன்னில் உற்றோர் பொங்கு வெண் சினமும் நானும் மகிழ்ச்சியும் பொடிப்ப நின்றார் என்று உள்ளத்தின் உணர்வுகளை அழகாக பிரதிபலிக்கிறார் கச்சியப்பர். களவு செய்து கவர்ந்ததால் சினமும் வெட்கமும் கொண்டனர் எனினும் தங்கள் அரசனின் மகளின் திருமணத்தை கண்குளிர காணப்போவதை எண்ணி மகிழ்ச்சியும் அடைந்தனர் வேடர்குல மக்கள். வள்ளியையும் முருகனையும் தங்கள் இல்லத்தில் வரவேற்று வேங்கை புலித்தோல் விரித்த இருக்கையில் அமர்த்தி உபசரித்தான் நம்பிராஜன். அப்போது வள்ளிக்கு தெய்வ உருவம் வந்தது. தொடரும் நிகழ்வு வள்ளியை மணந்த வடிவேலன் குறித்ததாகும்.
அந்த சுப நேரத்தில் அன்புடைய வேடர் குலத்து அரசன் நம்பிராஜன் கந்தவேலின் திருக்கரத்தில் வள்ளியாகிய கன்னியின் கரத்தை நல்கி, நமது தவத்தால் கிடைத்த நங்கையை தாங்கள் ஏற்றருள்க என்று கூறி குளிர்ந்த நீரை வார்த்து கன்னிகாதானமாக கொடுத்தான். இந்த ஓர் அற்புதமான காட்சியை அந்த நல் வேலை தன்னில் அன்புடை குரவர் கோமான் கந்தவேல் பாணிதன்னில் கன்னிகை கரத்தை நல்கி, நந்தவமாகி வந்த நங்கையை நயப்பால் இன்று தந்தனன் கொள்கவென்று தன்புணல் தாரை உய்த்தான் என்று அழகு தமிழில் கொஞ்சி மகிழ்கிறார் கச்சியப்ப சுவாமிகள். நாரத முனிவர் நான்மறை முறையில் இயற்ற வேண்டிய அழலோம்பல் முதலான அனைத்தையும் இயற்றச் செய்தார். வள்ளி திருமணத்தை காண திருமலும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் திரண்டு வந்தனர். கண்ணுதற் கடவுளாகிய சிவபெருமானும் உமாதேவியும் வள்ளி முருகன் திருமணத்தை கண்டு அருளோடு வாழ்த்தினர். குளிர்ந்த துளசி மாலை அணியும் திருமால் முதலான தேவர்களும் அத்திருமணத்தை கண்டு வணங்கி அருள் பெற்று உய்ந்தனர். சிவபெருமான் முதலான கடவுளரின் வருகை நம்பி உள்ளிட்ட சிற்றூர் வேடர்களுக்கு தெரியாமல் நிகழ்ந்தது. இந்த ஒரு அழகான காட்சியை கண்ணுதல் ஒருவன் தானும் கௌரியும் கண்ணார் கண்டு தன்னடி புரிந்து நிற்ப தண்டுழாய் முடியோன் ஆதி பன்னவர் உவகை நீடி பனிமலர் மாறி வீசி அண்ணலை வழிபட்டு ஏத்தி அஞ்சலி புரிந்திட்டார்த்தார் என்று இக்காட்சியை அழகுறக் காட்டுகிறார் கச்சியப்ப சுவாமிகள். வேடர்குல மகளிர் தினைமாவு, கனிகள், தேன் முதலான உணவுகளை கொடுத்து புசிக்கச் செய்தனர். முருகப்பெருமானும் வள்ளியும் அவற்றை புசித்தனர். அப்போது பிரம்மன், திருமால் முதலான கடவுளரும் அவற்றை உண்ட திருப்தி அடைந்தனர். முருகன் வள்ளியுடன் திருத்தணிக்கு செல்ல விரும்புவதாக நம்பிராஜனிடம் கூறினான். நம்பிராஜனும் அவர்களை வழியனுப்பி வைத்தான். தேவ சிற்பி திருத்தணியில் அமைத்த திருக்கோவிலில் புதுமண தம்பதியர் தங்கினர். வள்ளிக்கும் திருத்தணி மலையை பிடித்திருந்தது. எனவே அதன் சிறப்பு குறித்து முருகனிடம் வினவினாள். தான் சூரனுடன் போரிட்டு வென்ற பின் போர்த்தொழில் தணிந்து அமர்ந்ததால் அந்த மலை திருத்தணி என்று பெயர் பெற்றதாக கூறினான் முருகப்பெருமான். மேலும் காஞ்சி மாநகரத்துக்கு அருகில் இருக்கும் திருத்தணி மலை மலைகளிலெல்லாம் சிறந்தது என்று உரைத்தான் முருகன். சில நாட்கள் திருத்தணியில் தங்கிய பிறகு கந்தவேல் வள்ளியுடன் கந்தமலைக்கு திரும்பினான். அங்கு தெய்வ யானை இருவரையும் வரவேற்றாள். கந்தவேல் வள்ளிக்கு தெய்வ யானையை அறிமுகம் செய்து வைத்து அவளும் திருமால் பெற்ற பெண் என்பதை எடுத்துரைத்தான். தெய்வ யானை தனது சகோதரியே என்பதை அறிந்த வள்ளி மிகவும் மகிழ்ந்தாள். பிறந்த குழந்தை பால் பருக விரும்புகிறது. அந்த இயற்கையான விருப்ப உணர்வே இச்சாசக்தி எனப்படும். அழுதால் தாய் பால் கொடுப்பாள் என்ற அறிவு குழந்தைக்கு இயற்கையாகவே உள்ளது. இந்த அறிவே ஞான சக்தியாகும். தாயின் பாலை பெற குழந்தை செயல்படுகிறது, அதாவது அழுகிறது. அச்செயல்பாடே கிரியாசக்தியாகும். இம்மூன்று சக்திகளில் இருவர் முருகனின் தேவியர்களாக அமைகின்றனர். வள்ளி இச்சாசக்தியாகவும் தெய்வ யானை கிரியாசக்தியாகவும் இருக்கிறார்கள். மூன்றாவதான ஞான சக்தி முருகனிடம் வேலாயுதமாக விளங்குகிறது. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்ற வாழ்த்துப் பாடலை உரைத்து நிறைவாக நூற்பயனை கூறுகிறார். அளவற்ற அசுரர்களின் ஆற்றல்கள் ஒடுங்க அடித்த வேலாயுதத்தை உடைய கந்தவேலின் புராணத்தை காதலுடன் ஓதுபவர்கள் இப்பூவுலகில் தேவேந்திரனைப் போல சிறப்புகள் பெற்று இன்பமாக இனிதே வாழ்ந்து
சிந்தையில் நினைத்தவையெல்லாம் நிறைவேறப் பெற்று இறுதியில் சிவப்பேரும் எய்துவார்கள். இதையே நூற்பயன் பாடலாக இந்திரர் ஆகிப் பார்மேல் இன்புற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றிச் சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் தங்கள் அடல்கெட முனிந்த செவ்வேல் கந்தபுராணம் தன்னை காதலித்து ஓதுவோரே என்று நூற்பயனை அழகுற நிறைவு செய்கிறார். வேதத்தை போல் கந்தபுராணத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும் என்பதால் ஓதுவார் என்றார். இத்துடன் தக்ஷகாண்டமும் கந்தபுராணமும் நிறைவு பெறுகிறது. கச்சியப்ப சிவாச்சாரியர் திருவடி வாழ்க. நாளைய நிகழ்வில் கந்தபுராணம் மற்றும் கம்பராமாயணத்தின் ஒற்றுமை வேற்றுமைகள் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் திணைப்புணத்தில் தெய்வமகள் நிறைவு பகுதியையும் வள்ளி வடிவேலன் திருமணம் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.